நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள், இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மார்ச் மாத ஸ்பெஷலாக ஒரு சிறந்த பெண்மணியை பற்றி நான் இப்போ பேச வந்திருக்கின்றேன். லக்ஷ்மி பொட்டிக் உரிமையாளர் ஆனந்தி பிரகாஷை பற்றி தான் நான் பேச வந்திருக்கின்றேன். சமீப காலமாக நாம் இவங்களுடைய ரீல்ஸை நிறையா பார்க்குறோம். இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி பொட்டிக் அப்படின்னு ஒரு சேலை வியாபாரம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லா பெரிய பெரிய மாநகரங்களிலெல்லாம் போய் அவங்க சேலை கண்காட்சி நடத்துகிறாங்க. அதே சமயத்தில் இவங்க லக்ஷ்மி மில் அப்படின்னு இவங்க சொந்தமாக மில் வைத்து அந்த சேலைகளை தயாரித்து இவங்களே சொந்தமாக தயாரிக்கிற சேலைகளை இவங்க விற்பனை செய்கிறாங்க. அத்துடன் இவங்களுடைய சேலைகளுக்கு இவங்களே மாடலாக இருந்து இவங்க ரீல்ஸ் போடுறாங்க விற்பனைக்கு விளம்பரமாக. அதே சமயத்தில் இவங்களுடைய கணவருடன் இணைந்து அதில் நடிக்கிறாங்க. எல்லாமே ஒரு சிறந்த விஷயம்தான். அழகு, இளமை, பணம் மூன்றும் ஒருங்கே அமைவது மிக மிக கொடுப்பினையாக இருக்க வேண்டும். இத்தனைக்கும் இவங்களே சொந்த முயற்சியில் ஆரம்பித்த வியாபாரம்னு சொல்கிறாங்க. அருமை இல்லைங்க? எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் அவங்க செய்கிறாங்க. ஓய்வின்றி உழைத்து இவ்வளோ முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பாராட்ட வேண்டும். லக்ஷ்மி பொட்டிக் நடத்துகின்ற அந்த ஆனந்தி பிரகாஷ் அவர்களுக்கு நுவலி விளையாடி நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக நம்ம ஏன் இவங்க லக்ஷ்மி பொட்டிக் அவர்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு வர எதிர்ப்புகள் நிறைய இருக்குது. ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா, வலைதளங்களில் இவங்களை நிறைய தவறாக பேசுகிறாங்க. இந்த விமர்சனம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போனீங்கன்னா நிறைய தவறான நிறைய தவறான விமர்சனங்கள் வருது அவங்களை பற்றி. ஏன் இப்படி அலங்காரம் பண்ணிக்கிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க, ஏன் அத்தான் பேசுகிறீங்கன்னு. அவங்க கணவரை அவங்க அத்தான்ங்கிறாங்க. அதில் நமக்கு என்ன இருக்குது கஷ்டம்? பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இந்த காலத்தில் பேபி அப்படி இப்படின்னு எப்படியோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரீல்ஸ்க்காக புருஷா பொண்டாட்டி எப்படிலாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அழகாக அத்தான்னு சொல்கிறாங்கல்ல. அவங்களுடைய விளம்பரத்துக்காக அவங்க நடிக்கிறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக. இதில் என்ன பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு உண்மை இருக்குது பார்த்தீங்களா? உன்னை பற்றி தவறான அறுதவியில் வதந்தி பேசுனாங்க, புரளி பேசுனாங்கன்னா நீ உயரத்தில் போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். அந்த உயரத்தை தாங்க முடியாமல் பொறாமையால் தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான பொன்மொழி ஒன்று இருக்குது. அது இவங்க விஷயத்தில் சரியாயிடுச்சு பார்த்தீங்களா? இல்லைன்னா இவ்வளோ பொருளை ஒரு பெண்ணின் உயரத்தை பார்த்து வர வேண்டிய அவசியம் என்ன? இருந்தாலும் அவர் ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய உழைப்பிற்காகவும் அவருடைய தன்னம்பிக்கைக்காகவும் நுவலி விளையாடி அவரை ரோல் மாடலாக பாராட்டி இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றோம். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஆனந்தி பிரகாஷ் அவர்களுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆனந்தி பிரகாஷ் அவர்களை பற்றி? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.